பாடசாலை உயிரியல் வகுப்புகளில் கவனம் செலுத்திய மாணவர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தால் அமீபா என்ற ஒற்றை செல் உயிரினம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் மூளையை உண்ணும் அமீபா எனப்படும் அமீபா வகையை நீங்கள் அறிவீர்களா? ஒரு சிலருக்கு மட்டுமே அது பற்றி தெரியும். இது முதலில் ஆஸ்திரேலியாவில் 1965 கண்டறியப்பட்டது. மூளையை உண்ணும் அமீபா நோய் என அறியப்படும் பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் தொற்று தற்போது கேரளாவில் அதிவேகமாக பரவி வருகிறது. சுமார் 20 நாட்களுக்குள்ளாகவே 24 பேர் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதும் 9 பேர் மரணமடைந்துள்ளதும் இந்திய மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூளையை உண்ணும் அமீபா என்பது சூடான நன்னீர் பகுதிகளில் வாழும் ஒரு வகை அமீபா ஆகும். இவ்வகை அமீபா மனித மூளையில் நுழைந்து மூளை திசுக்களை அழித்து வீக்கத்தை உண்டாக்கி இறுதியில் மூளை திசுக்களை உண்ண ஆரம்பிக்கும். இந்த நிலையை மருத்துவ ரீதியாக முதன்மை அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் என அழைப்பர். நெக்லேரியா ஃபோலரி என்ற அறிவியல் பெயரால் அழைக்கப்படும் இவை பொதுவாக மூக்கின் வழியாக மனித உடலுக்குள் நுழைகிறது. மூளையை உண்ணும் அமீபாவை சுமந்து செல்லும் அசுத்தமான நீர் உங்கள் மூக்கில் நுழையும் போது மட்டுமே இந்த நோய் நிலைமையை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இந்தியாவின் கோழிக்கோட்டில் பிறந்து 3 மாதமேயான குழந்தையை மூளையை உண்ணும் அமீபா தாக்கி மரணமடைந்த சம்பவம் இம்மாத ஆரம்பத்தில் நிகழ்ந்துள்ளது. இவ்வகை அமீபா தொற்றுக்கு இலக்காகி 71 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் இம்மாதம் மட்டும் 24 பேருக்கு புதிதாக அமீபா தொற்று ஏற்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பரவலால் இந்த ஆண்டு மொத்தம் 19 பேர் மரணமடைந்துள்ளனர். அதில் இம்மாதம் மாத்திரம் 9 பேர் மரணமடைந்துள்ளனர். சுமார் 20 நாட்களுக்குள்ளாகவே 24 பேர் தொற்றுக்கு இலக்காகி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதும் 9 பேர் மரணமடைந்துள்ளதும் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கால்நடைகளை குளிப்பாட்டும் குளங்களிலும் பாசிகள் மாசு கலந்த தண்ணீர் நிறைந்த குளங்களிலும் இவ்வகை அமீபாக்கள் காணப்படுவதாக சுகாதாரத்துறை எச்சரித்து வருகிறது. தற்போது வீடுகளுக்கு அருகே உள்ள கிணறுகளிலும் இவ்வகை அமீபாக்கள் கண்டறியப்பட்டுள்ளது. குளங்களிலும் கிணறுகளிலும் குளோரின் எசன்ஸ் செய்வதன் மூலம் இவ்வகை அமீபா பரவலை கட்டுப்படுத்த முடியும். தலைவலி, காய்ச்சல், குமட்டல், வாந்தி, கழுத்து விரைப்பு, வலிப்பு போன்றவை இந்நோய் தொற்றியுள்ளதற்கான அறிகுறிகளாகும். அமீபிக் மூளைக்காய்ச்சல் அரிதான நோயாகும். அனைத்து நீர்நிலைகளிலும் அமீபாக்கள் உள்ளன. 2016 ஆண்டு கேரளாவில் அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 1-2 தொற்றுக்கள் கண்டறியப்பட்டன. இந்தியாவில் மூளைக்காய்ச்சல் மரணங்கள் அதிகமாகவே இடம்பெறுகின்றன. உலக அளவில் 45 முதல் 50% மூளைக்காய்ச்சல் மரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்தியாவில் 25 முதல் 30% மூளைக்காய்ச்சல் மரணங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. 70% மூளைக்காய்ச்சல் மரணங்கள் எதனால் ஏற்பட்டன என்பது கண்டறியப்படாமலே உள்ளது என மூளையை உண்ணும் அமீபா தொற்று பரவல் குறித்த கேள்விக்கு சட்டமன்ற கூட்டத்தில் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜோர்ஜ் பதிலளித்துள்ளார். 2023 ஆண்டு கோழிக்கோட்டில் நிபா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்ட பிறகு சுகாதாரத்துறை தீர்மானம் எடுத்ததற்கமைய அனைத்து மூளைக்காய்ச்சல் மரணங்களும் ரிப்போர்ட் செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தற்போது வரை அனைத்து அமீபா காய்ச்சல்களும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அமீபாவை கண்டுபிடிக்கும் PCR டெஸ்ட் லேப்கள் முன்பு சண்டிகரிலும் புதுச்சேரியிலும் இருந்தன. இப்போது கேரளாவிலும் உள்ளது. அமீபா மூளைக்காய்ச்சலுக்கான சிகிச்சை வழிகாட்டி நெறிமுறைகள் கேரளாவில் உள்ளன. அந்த வழிமுறையை இந்தியாவில் முதலில் ஏற்படுத்தியது கேரள மாநிலம் ஆகும். இந்த நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காகவும் வழிகாட்டி நெறிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது தொற்று நோய் அல்ல என சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எது எவ்வாறு இருப்பினும் இவ்வகை மூளையை உண்ணும் அமீபாக்களால் இந்தியாவில் அதிக மக்கள் பாதிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.